செந்தில்வேல் சார், நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். ஜெய்பீம் படம் பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு உங்கள் பொதுச் செயலாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது வந்து அரசியலாக அந்த கமெண்ட்டாக மட்டும் நம்ம இதை பார்க்க முடியல. ஏன்னா ஜட்ஜஸே அதை சொல்கிறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது பயமாக இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் கூட விடாமல் அந்த பையனை அடிச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த வழக்கை பொறுத்தளவுள்ள புகார்தாரர் நிக்கி என்ற நிகிதா, அவங்க மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய அம்மா சிவகாமி, 2 பேரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. இந்த இறந்த கொடூரமான தாக்குதல் இறந்த அஜித்குமார் அந்த மடப்புறம் பத்ரகாளியம்மன் அந்த காளி கோயிலில் காவலராக பணிபுரிஞ்சிருக்காரு. அவரை வந்து காரை எடுத்து விட சொல்லி இவங்க விட்டுருக்காங்க. மறுபடியும் அவரே சஸ்பெக்ட் பண்ணி காவல் நிலையத்தில் புகாரே கொடுக்காம இவரை 2 நாட்கள் வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது சிடி டைரி, அதாவது கேஸ் டைரின்னு சொல்லுவாங்க, அந்த டைரியை இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணல காவலர்கள், அந்த காவல்துறை. அதே மாதிரி அந்த புகார் கொடுத்ததா சொல்லப்பட்ட நிக்கி என்ற நிகிதா இன்னைக்கு வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரல. அவங்களுடைய அம்மா சிவகாமி இன்னைக்கு வரைக்கும் விசாரணை வளையத்தில் வரல. அந்த திருப்போணம் பேரூராட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு 50 லட்சம் பணம் பெற்று தருவதாகவும் வழக்கை வாபஸ் வாக்க வேண்டும் என்றும் வந்து அவங்கெல்லாம் வற்புறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. அது வரைக்கும் அந்த உள்ளூர்லேயே நாட்டு பஞ்சாயத்து மாதிரி பேசியிருக்காங்க. அவருடைய வற்புறுத்தல் மிரட்டலுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் வெளியே வந்து மீடியாக்களை சந்தித்து சமூக ஆர்வல் வச்சு இந்த விஷயம் வெளியே வருது. இந்த சூழலில் யாரெல்லாம் இதில் வந்து முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அந்த நிக்கி என்ற நிகிதா டாக்டர், அவரோட மருத்துவர், அவருக்காகத்தான் சென்னை செக்ரட்டேரியட்லேருந்து ஒரு ஒரு முக்கிய பொறுப்புள்ளவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த படுபாதக செயலை செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் யாருமே விசாரணை வளையத்தில் கொண்டு வரல. அதனால தான் இன்றைக்கி நீதிமன்றமே தலையிட்டு, குறிப்பாக பார்த்திங்கன்னா சண்டே நாங்கள்லாம் வந்து சூமோட்டோவை அந்த வழக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர்களுக்கும் தனி செயலாளருக்கும் புகார் மனு அனுப்பினோம். மறுநாள் காலையில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் குழு வந்து கோர்ட்டில் மென்ஷன் பண்ணாங்க. அதனுடைய விளைவாக வழக்கு தாக்கல் செய்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான கண்டனத்தை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. ஒரு கொலை குற்றவாளி ஈடுபட்டதை கூட இப்படி அடித்தது கிடையாது. பிரேத பரிதேசனுடைய அறிக்கையிலே 18 இடங்களிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. உள்புறம் வெளிப்புறம் அத்தனை பகுதிகளிலையும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 44 சொல்லியிருக்காங்க. 44, அதாவது அந்த பிரேத அறிக்கைப்படி. பட் நிறைய என்ன வர வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிக ஒரு கொடூரமான தாக்குதல். கண்களில் வந்து மிளகாய்ப்பொடி போட்டிருக்காங்க, அவருடைய பிறப்புறுப்பில் மிளகாய்ப்பொடி, காதில் வாயில் போட்டிருக்காங்க. இப்படி வந்து ஒரு கொடுமையான தாக்குதலில் ஒரு மனித குலத்துக்கு எதிரான தாக்குதலில், ஒரு முற்காலத்தில் நடந்த தாக்குதலை இந்த காவல்துறை நடத்தியிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்கள் ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய கண்கள் வந்து ததும்புச்சு, அழுதுச்சு அப்படின்லாம் சொன்னார். எனக்கு தூக்கவில்லை அப்படி. இன்றைக்கு அந்த தாய், அந்த பெற்ற மகனை பெற்ற தாய், தன்னுடைய கணவனை இழந்த தாய், அந்த தந்தை இழந்த மகனை அவங்க வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க. என் மகனை உயிரோடு கொடுத்தேன் காவல்துறையிட்டே, இப்போ உயிரை எடுத்து விட்டு என்னிடம் தருகிறார்கள் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அந்த தாய் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் தமிழ்நாட்டிலே வாழ்கிறோமா, சட்டத்தின் ஆட்சி இங்கே நடைபெறுகிறதா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக உள்ளது. ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கள போராளிகளும் சமூக ஆர்வலரும் களத்தில் இறங்கி போராடிய பிறகுதான் காவல்துறையினரை வந்து சஸ்பெண்ட் செய்து கைது செய்திருக்கிறார்கள். அத்தனை பேர் நீதிமன்றம் தலையிட்டு வழக்கு போய் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச பிறகுதான் அந்த அந்த பிரச்சனைக்குரிய டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்காங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் அந்த எஸ்பியை வந்து காத்திருப்பு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் வந்து நீதிமன்றத்தை நாடி தான் பரிகாரம் தேட வேண்டிய நிலைமை இங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அஜித்குமார் மரணம் வந்து இன்றைக்கி வெளியே வந்து மிகப்பெரிய பேசப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளே 24 லாக்டவுன் நடந்திருக்கு. அதனால் முதலமைச்சர் வந்து தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த வழக்கை வந்து சிபிஐட ஒப்படைக்கணும். இந்த வழக்கு இப்போ சிபிசிஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கும்போது நிலுவையில் இருக்கும் நம்ம கருத்து கூறக்கூடாது. சிபிஐட்ட ஒப்படைக்கணும். அது எப்படி கேட்குறாங்க, கண்ட்ரோலில் தானே இருக்கு. எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து வழக்கை நீர்த்து போக செஞ்சாங்களோ, யார் அந்த சாரை வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க போனாங்களோ, அதே கதை தான் அங்கேயும் இதே மாதிரி தான் சிபிசிஐடிக்கு வாங்கி
அங்கே வந்து சிறப்பு புலனாய்வுக்குள்ள அமைச்சு எஸ்பி அமைச்சு ஒரே ஒரு அக்யூஸ்டை மட்டும் காமிச்சு கடைசி வரைக்கும் அந்த யார் இந்த சார் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால இங்கேயும் வந்து யார் இந்த சாருன்னு கேள்வி எழுப்புது. அந்த அழுத்தம் கொடுத்த யார் சார், இந்த குடும்பம் யார், இவ்வளவு வரைக்கும் ப்ரெஷர் போட்டு ஒரு எஃப்ஐஆரே பதியாமல் 2 நாட்களாக அவரை வந்து அடித்து துன்புறுத்தி 4 மணி நேரம் போலீஸ் வேன்லே வந்து நாயை அடிப்பதை போல் அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவரை வந்து நீதிமன்றத்துக்குனுடைய விசாரணைக்கே கொண்டு போகாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படாம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே போனவனே உயிர் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழக அரசு பொறுப்பேற்று தார்மீக பதவி விலக வேண்டும். சரி, நம்ம சார் வந்துருச்சு. நீங்கள் கேட்ட ப்ரேயர் சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. மகிழ்ச்சி. எப்படி இனிமேலாவது இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ சிபிஐக்கு வந்து வழக்கை மாற்றிருக்கிறத உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது இதற்கெல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள், அங்கே லோக்கலில் உள்ள சமூக ஆர்வலர்கள், பல்வேறு இந்த ஒரு ஏழை தாயினுடைய மகன், தன்னுடைய அப்பா இல்லாத பிள்ளை, ஒரு ஏழைக்கு வந்து நீதி கிடைக்கிறதுல ஒட்டுமொத்த சமூகமும் இன்றைக்கு தென் தமிழகம் முழுவதும் திரண்டு உயர்நீதிமன்றத்துக்கு தன்னுடைய குரலை உயர்த்தியதன் காரணமாக முழு முதற் காரணம் அனைத்து இந்திய அன்னாரமுடைய வழக்கறிஞர்கள் அடித்த அடிக்கு இந்த அரசு பணிந்திருக்கிறது. உண்மையிலே அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாநில காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாகத்தான் நாங்கள் சிபிஐக்கு வந்து வழக்கை மாத்திரம் கேட்டோம். அதற்கான தீர்வு நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கிடைச்சிருக்கு. மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரம், ஒரு அநியாயம், இந்த அக்கிரமம், இந்த அரக்கத்தனம் நாட்டில் நடக்கவே கூடாது. அவ்வளோ பெரிய அரக்கத்தனம். அதாவது பேய் பிசாசு அந்த மாதிரி ஒரு 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 கான்செப்ட் படிச்சிருக்கான், அந்த படம் பார்த்துருக்கான். அதே மாதிரி ரத்தம் குடிக்கும் ஓநாய் கூட்டத்தை போல் அடிச்சிருக்காங்க, கொதறி எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 44 இடத்துல வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பெத்த தாய்க்கு எவ்வளவு வயிறு எரியும். அவனுடைய சாபம் இந்த ஆட்சியை சுட்டரிக்கும், சும்மா விடாது. இந்த சாபம் சுட்டரிக்கும். அன்றைக்கு வந்து சாத்தான்குளத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே உடனே மிக ஜென்டிலாக மரியாதைக்குரிய அப்போதைய முதல்வர் சிபிஐயிடம் ஒப்படைச்சார். நாங்கள் இன்றைக்கு சட்டத்தின் கதவை தட்டி சட்டத்தின் கையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி இங்கே நடவலைன்னு தெரியுது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறாத இவங்களில் தனிப்படை வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களே அடித்து கொலை செய்கிறாங்க. நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த நாட்டின் மீது நலன் கொண்ட அரசியல் தலைவர்கள், அதாவது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் மாதிரி கிடையாது. மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை தலைவராக இருக்கட்டும், மே 17 மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர், இன்னும் பல சிறுபான்மை அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் தமிழ்நாட்டிலே பல சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக நடிகர்கள், சூர்யா போன்ற நடிகர், சித்தார்த் போன்ற நடிகர், அப்புறம் பாடகர் கோவன், ஒரு நந்தினின்னு ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அடிக்கடி போராட்டத்துக்கு வரும். இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் எங்கே போனாங்கன்னே தெரில. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அரசே பணம் கொடுத்து இவங்களை வந்து இயக்குது. இவங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நிலைப்பாடு, எதிர்க்கட்சியானவனா அத்தனை ஊடகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போராட்டங்களை தூண்டி விடுறது. இன்றைக்கு எவ்வளோ பெரிய நாட்டில், இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறான், நெஞ்சு எரியுது, நெஞ்சு பதறுது. ஏங்க, போகாத ஊருக்கு வழி கேட்டது மாதிரி நடக்காத ஒரு பிரச்சனையை, கீழடிங்கிற ஒரு பிரச்சனையை, இவ்வளவு பெரிய ஒரு ஊரே பற்றி எரியுது, உலகமே பற்றி எரியுது இந்த பிரச்சனையை. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஈரக்குலை துடிக்குது. அந்த அடியை பார்த்தவன, அந்த வீடியோவை பார்த்தவன முதலமைச்சர் இன்னைக்கு பேசாரு, கீழடியினுடைய தொன்மையை வந்து மத்திய அரசு மறைக்க பார்க்குறது எவ்வளவு பெரிய அநியாயம்னு பாருங்கள். ஒரு மடைமாற்றம் செய்கிற அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கீழடி விஷயம் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அது வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு, அந்த 100 வருஷ இடைவெளியில் அதில் உள்ள அந்த பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணி மத்திய அரசு இதுதான் விஷயம். ஆனால் நடக்காத ஒரு விஷயத்துக்கு கீழடியில் போராட்டம் பண்ணுறது, மதுகை விரனூரில் போராட்டம் பண்ணுறது, இன்றைக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி கீழடி பற்றி பேசார். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த நாட்டில் யாருமே எதுவும் பேசக்கூடாது, நாங்கள் நினைக்கிறத நடத்தணும். 24 பேரை ஏற்கனவே லாக்கெட் பத்தில் அடித்து கொண்டுட்டோம். அதே மாதிரி இந்த அஜித் குமார் வழக்கையும் மூடி மறைக்கணும். இப்படி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வரும்னு தெரில, இவ்வளோ பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும் தெரில. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய கொட்டை தமிழ்நாட்டு அரசிற்கு வச்சிருக்கிறது. இதில் வந்து நீதிமன்றத்தினுடைய பங்கு மிக மிக மகத்தானது. நீதிமன்றத்தை நாங்கள் நன்றி சொல்லணும். எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய
வழக்கறிஞர் பிரிவு மிக தீவிரமாக செயல்படுச்சோ, மரியாதைக்குரிய இப்போ சகோதரர் மாரிஸ்குமார் கூட லைனில் இருக்கார், மிக அவர் அன்னைக்கு சண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்காமல் வேலை செஞ்சுருக்காரு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒட்டுமொத்த வழக்கறிஞர் குழுவும் நாங்கள் வேலை செஞ்சோம். நாங்கள் வேலை செய்தனுடைய விளைவு இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்த கூட்டு இந்த அரசு பணிந்து சிபிஐக்கு மாற்றிருக்கு. உண்மையிலே நாங்கள் முழுமனதாக இருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சிபிஐக்கு மேலே. இந்த ஏழை தாயினுடைய குடும்பத்திற்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும், கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். செந்தில்வேல் சார், இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. வருத்தமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நடந்த பிறகு ஒரு அமைச்சர் அனுப்பிச்சி வச்சு பேசுகிறாங்க. 2 நாளாக 3 நாளாக நடக்குது. இந்த விஷயம் பெருசாகி கோர்ட்டுக்கு போன பிறகு தான் சிஎம் பேசுகிறாரு. இப்போ சிபிஐக்கும் மாற்றிருக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு அவங்க இதை கிளைம் பண்ணால் அதை எப்படி எடுத்துக்கிறது? நீதிமன்றத்தினுடைய குட்டுக்கு அப்புறம் தான் இந்த முடிவே எடுத்திருக்காரு. நீங்கள் அதை பார்க்கணும். அதாவது இந்த 3 நாட்களாக களத்தில் அதிமுக, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய ஒன்றிய நகர ஒட்டு மொத்தமாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அத்தனை பேரும் தங்கள் வீடுகளிலிருந்து தங்களுடைய அலுவலகத்தில் வந்து அட்டையை பிடிச்சிக்கிட்டு இவருக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நீதிமன்றம் இன்னைக்கு தலையிட்டு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அரசு வந்து தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். இதே மாதிரி போச்சுன்னா வந்து நீதிமன்றமே வந்து சட்டத்தை நாங்கள் வந்து இது அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை வந்து யூஸ் பண்ணதன் காரணமாக அந்த அரசு பணிஞ்சிருக்கு. அதற்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆறுதல் சொல்ல முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தரணும். அந்த குடும்பம் வந்து ஒரு மிரட்சியில் இருக்கு. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மன அழுத்தத்தில் தன்னுடைய பிள்ளையை இழந்துட்டு ஒரு மிகப்பெரிய மிரட்சியில் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதோட அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் அவங்களுக்கு பணமாக கொடுக்கணும். இது வந்து களத்தில் வந்து அதிமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சியினரும் வந்து கோரிக்கை வச்சதனுடைய நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக தான் அவர் பணிஞ்சு வந்திருக்காரு. தன்னை ஒரு சர்வாதிகாரியை தான் காட்டிக் கொண்டாரு. காலையில் வரைக்கும் தன்னை ஒரு சர்வாதிகாரி போலவே காட்டிக் கொண்டாரு. இன்னைக்கு நீதிமன்றம் வச்ச கூட்டுக்கு அப்புறம் தன்னை திருத்தி கொண்டு அந்த குடும்பத்தோட பேசியிருக்காரு. வரவேற்கிறோம். இமீடியட்டா அந்த குடும்பத்துக்கு அரசு வேலையும் ஒரு நிவாரணமா ஒரு தொகையை அந்த குடும்பத்துக்கு வழங்கணும். சரி, நான் ரவி சார் எஃப்ஐஆர் போடலை முதல்ல அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கும் அந்த எஃப்ஐஆருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றாங்க. ஸோ நடந்தது ஒன்று, எஃப்ஐஆரில் இருக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இதே சம்பவம் வந்து ஐஐடி மெட்ராஸில் நடந்திருந்தால் இத்தனை நேரத்துக்கு அத்தனை கம்யூனிஸ்ட் நண்பர்களும் அங்கே போராட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவனோட இந்த பையனுடைய துர்பாக்கியம் அது ஒரு கோவில் வாசலில் நடந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது வந்து சாத்தாங்குளத்தின் போது திமுக கிட்ட எனக்கு ஒரு வசதி என்னென்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விவாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதே வழக்குக்கு அவங்க அவியல் செய்த போது எப்படி பேசினாங்கங்கிறத அப்படியே மலரும் நினைவுகளை எடுத்து போட்டிங்கன்னா, ஆராசா சொல்லியிருக்காரு, ஒரு முதலமைச்சரால் வந்து யார் குற்றவாளின்னு சொல்ல முடியல அப்படின்னா வெக்கங்கட்டு மானங்கட்டு அந்த பதவியில் இருக்கணுமான்னு அவர் தான் யோசிக்கணும் அப்படின்னு ஆராசா அன்னைக்கு இருந்த முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா முதல்வருங்கிறது டெபுடேஷன் தானே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. இப்போது 50 கேள்விகளுக்கு மேலே நான் கேட்டால் 2 கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீதிபதியே வைத்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆளுநர் வழக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுநர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 10 மசோதாவை நிறுத்தி வச்சிட்டாரு. இவங்க ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, மக்களுடைய மசோதாக்கள் எல்லாம் நின்றுருந்தால் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்ன பிரயோஜனம், எல்லா மசோதாவும் திறந்தால் அவர் சூப்பர் பவரா அப்படின்லாம் கேட்டாங்க. கடைசியில் அந்த 10 மசோதா ஒரு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டதுன்னு உடனே வேறு விதமாக திசை திரும்பிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க, நீதிமன்றம் வாழ்ந்தது, நீதி வழக்கு எல்லாம் வாழ்ந்தது. ஆனால் இப்போ அதே மேட்ரு தான் உல்டாவாக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் எந்த ஒரு தகவலுமே கொடுக்கப்படலை. பாதிக்கப்பட்டவன் இறந்துருக்கான், அவனுக்கு வந்து 18 இடத்துல காயப்பட்டிருக்கு, நீதிபதியே 44ன்னு சொல்கிறாரு. அவன் பின்னொரு அந்த மோஷன் போயிருக்கான். அவன் வந்து அடிப்பட்ட அந்த அடி தாங்க முடியாமல் அவன் மோஷன் போயிருக்கான். இது வந்து வழிக்கு விழுந்து செத்து போக முடியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காவலாளிகளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வழிக்கு விழுந்தால் இப்படி போவீங்களான்னு காட்டுங்க.
ஏன்னா அந்த உலக அதிசயம் நம்ம நாட்டுக்கு சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா? அப்படிங்கிற கேள்வியை நம்ம எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. வெஸ்ட் பெங்கால் கேஸ் ஒன்றத்தில் 11 டிசிப்ளினை சொல்லியிருந்தாங்க. ஒரு விசாரணைக்கு ஒருவரை நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னால் இந்த 11 கட்டுப்பாடுகள் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு டேகு தெரியணும். நீங்கள் யாருங்கிறது, டேகுனா பேர் இல்லை, கூடவே அவர் யாருங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதுலேருந்து 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவன் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும்ங்கிறதெல்லாம் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. 1996 வந்த டிசிப்ளின் இது. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எண்ணிக்கை இருந்தாலும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யார் அந்த ப்ரெஷர் கொடுத்தவர் அப்படிங்கிறது இன்றைக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த குறிப்பிட்ட 2 புகார் கொடுத்தவங்களை இன்னி வரைக்கும் மீடியா போய் என்னாச்சுங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்லுன்னா துயரம் ஏற்பட்டதுனால அந்த ஆள் அடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கல. இப்போ ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி தான் இப்போ தான் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஒரு அற்புதமான மக்கள் அரசையை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களிடம், ஒரு நியாயமான நீதியான நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு சில அதிகாரிகளால் கெட்ட பெயர் வருது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த பத்திரிகையாளர் எவ்வளோ அழகாக அந்த கேள்வியை கேட்குறாரு பாருங்கள். நம்ம பார்த்துருக்கோம், உதயநிதி ஐயா கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கேள்வியில் எந்த பதிலையுமே ஸ்டாலின் ஐயாவால் சொல்ல முடியல. அதாவது நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்குறோம், நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஒரு சில போலீஸ் அதிகாரி தப்பு பண்ணுறாங்க, அவர் சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா? ஆமாம், ஒரு சில அதிகாரிகளால் அரசுக்கு பேர் கெட்டு போகுது சொல்லியிருக்கலாமா? ஆனால் கொடி எடுத்துகிட்டு போனவன் நம்ம ஆள், இது காரில் தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போனவன் நம்ம ஆள், அதையும் சொல்ல முடியல. அவன் கேள்வியை இவங்களாக செட் பண்ணி கொடுக்கறது தானே, 200 300 400ங்கிறது தானே. செட் பண்ணி கொடுத்த கேள்விக்கு நீங்கள் ஆப்ஷனில் ஏ பி சின்னு பதில் சொல்லக்கூட முடியாமல் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. என்ன நடவடிக்கை? சஸ்பென்ஷன் ஒரு நடவடிக்கை. இதே விஷயம் அவர்கள் சார்ந்த நடக்க வேண்டாங்க, இந்த மாதிரி எதுவுமே நடக்க வேண்டாம். ஆனால் அவங்க சார்ந்த வீட்டில் ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னார். அதாவது மீசாவை பற்றி இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, பூட்ஸ் காலால் பதித்து அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா பயங்கர பெரிய டெரர் மூவி மாதிரி இருக்கும். நம்ம சுந்தர்சி கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து மீசாவால் ஸ்டாலின் ஐயா பட்ட துன்பத்தை எடுத்து சொல்லணும்னா, இவங்க சொல்கிறதே அப்படி இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு சாமானியனுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை, அதாவது பாதிக்கப்பட்டவர் முதலமைச்சராக இருக்கிறவர் மீசாவால் பாதிக்கப்பட்டவர், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசத்தில் பாதிக்கப்பட்டவர், அவர் இன்றைக்கி சொல்கிறார் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே. அந்த நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மேலே இருக்கிறவங்க சொன்னதுனால தானே இதை பண்ணுறோம், எங்களை ஏன் தண்டிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பைத்தியக்காரன் நாம தான், இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம தான் முட்டாள்களின் இது. அதுக்கு நமக்கு பிபி ஏறக்கூடாது, நமக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னா பெஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தாலும், இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தாலும், அதுக்கு அவங்க அவியல் செய்த போது நடந்ததை அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் கனிமொழி அம்மா வருவாங்க, சூர்யா வருவார், சித்தார்த்த வருவார், போகிறவங்களாம் வருவாங்க, அற்புதமான கருத்துக்களை சொல்லு. வாஷிங்டன் போஸ்ட்டில் சார் சாத்தாங்குளம் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, இங்கேருந்து தினகரன் போய் அங்கே வந்தது இந்த மாதிரி 2 பேர் லாக்அப் டெத்தில் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் இன்னைக்கு நேற்றுக்கு முந்தானத்துக்கு இருக்கக்கூடிய பேப்பரில் என்ன மாதிரி வருதுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இந்த செய்தியை கவர் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி அந்த 2 பேரிடம் ஏன் விசாரிக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்களா? கேட்கல. யாராவது எந்த பத்திரிக்கையாவது கேட்டுச்சா? பொதுவாக ஒரு தலையங்கம் வந்ததுன்னா எப்படி வரும்? நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேனோ அதை விட 100 மடங்கு அதிகமாக அறிவார்த்தமாக வரும். ஏன்னா பத்திரிகை நடத்துகின்றவர்களுக்கு தெரியும் எது தார்மீகம், எது சட்டம், எது தர்மம்னு தெரியும். அதன் அடிப்படையில் தான் எடிட்டோரியல் வரும். வந்திருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், மவுண்ட் ரோட்டில் ஒரு பத்திரிகை இருக்குது, வந்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் நாளைக்கு காலைல எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். வராது. அதாவது ஒரு தவறு நடந்ததுன்னு சொன்னால் அந்த தவறை எந்த விதத்திலும் யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில். இந்தியாவிலேயே அதிக லாக்அப் டெத் நடக்கிறது உத்தரப்பிரதேசில், நம்மளை விட 4 பங்கு அதிகமான பாப்புலேஷன். கூண்டாராஜ் நடந்து கொண்டிருந்த ஒரு ஒரு மாநிலம் அது. இப்போ தான் பிஜேபியோடைய ஆட்சி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பேர் சொன்னாலே கூண்டாராஜுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை, சமூக நீதி காத்த ஒரு இடம். அதாவது ஏழைக்கென்றாலும் பணக்காரனுக்கென்றாலும் ஆணுக்கென்றாலும் பெண்ணுக்கென்றாலும் இந்துவுக்கென்றாலும் வேறு மதத்தை சார்ந்தவனுக்கென்றாலும் சமூக நீதி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாநிலம். ஆனால் அங்கே தான் இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஐயா, ஒரு போலீஸ்காரனுக்கு மட்டும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஒழுங்காக சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவனால் 10 அடியில் கண்டுபிடிச்சிட முடியும். 10 மிரட்டல் மூலம் முதல்ல மிரட்டுவாங்க, அப்புறம் தான் அடிக்கிறதுக்கே வருவாங்க. அந்த மிரட்டலுக்கு அவன் கொடுக்குற ரியாக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிட முடியும். இவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டரா?
அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்கே பிரியாணி கடை நடத்திக்கிட்டு டெய்லி இதே வேலையை செய்துக்கிட்டு சாருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தனா 3 மனைவிகளை ஒரே வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தவனா ஹிஸ்ட்ரி ஷீட்டரா? இல்லை. அப்போது மிரட்டும் போதே அந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரியும் அவன் தப்பு பண்ணலைன்னு. அதையும் மீறி அவன் திரும்பி அடிச்சிருக்காங்கன்னா அவன் செஞ்ச ஒரே பாவம் அந்த தள்ளுவண்டியை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும்தான். அதை மட்டும் அந்த வீல் சேரை மட்டும் அவன் கொண்டு வந்து கொடுக்காம இருந்திருந்தான்னு சொன்னால் இந்த 2 விக்டோரியா ராணிகளுக்கு அவன் மேலே சந்தேகமே வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கும் இந்த மீடியா ஏதாவது ஒன்று அவங்கள பிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து தகவல் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா? இதே அதிமுக ஆட்சியோ அல்லது 2026க்கு அப்புறம் மாற்று ஆட்சி வரும்பொழுது இந்த பத்திரிகைகள் எப்படி துரிதமாக செயல்பட்டு நேற்றுக்கே விவாதம் நடத்தி எடப்பாடி ஐயாவை நேற்று நைட்டே தூக்கில் போட்டிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லா டீட்டெயிலையும் வாங்கி இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. காரணம் என்னென்னா இவங்களுடைய ஆட்சி நடக்குது. இந்த மாதிரியான ரகுபதி ஐயா சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது அவர் என்ன டிவியில் பார்த்தேன்னு சொன்னாரா? எது இந்த போலீஸ் காவல் நடக்கிறது டிவியில் பார்த்தேன்னு சொன்னாரா? நேராக தானே பார்த்துருக்காரு, நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. இதுவா ஒரு உதாரணம்? அந்த டிவியில் பார்த்ததாக சொன்ன அந்த துப்பாக்கி சம்பவத்தில் நீங்கள் யாரை கண்டிச்சீர்களோ, அந்த 15 உயிர்களை எடுத்ததாக நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவருக்கு உயர் பதவி கொடுத்து தானே இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் என்னைக்காவது ஒரு நாள் சம்பந்தம் வரும் அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்பதற்கு நான் காத்திருக்கேன். ரகுபதி அமைச்சரை பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாத்தான்குளத்தையும் இதையும் ஒப்பிடாதீங்க, இது காவல் நிலையத்துக்கே போகலை, இது லாக்அப் டெத்தே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆமாம், உள்ளே போட்டு அடிக்கலைங்கிறதுனால சொல்லு. லாக்அப்பில் அடிச்சிருந்தா தானே லாக்அப் டெத்து, வெளியில் வச்சு தானே அடித்தாங்க அப்படிங்கிற கிடைப்பு தான். யூனிஃபார்ம் போட்டால் தானே போலீஸ், இல்லைனா ரவுடி தானே அப்படிங்கிற அடிப்படையில் பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்குன்னு லாஜிக்ஸ் அவருக்கு தான் தெரியும். எனக்கு நிறைய லாஜிக்ஸ் அவர் பேசுகிறது புரியல. ஸ்டாலின் ஐயாட்ட கூட போலீஸ் அடி அப்படின்ன உடனே ரைமிங்கில் ஏதோ கீழடின்னு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. போலீஸ் அடின்னு ஒன்று கீழடின்னு போயிட்டாரான்னு தெரியல. இப்போ அடிப்படை என்னென்னா, கீழடிக்கு ஒரே வரையில் பதில் சொல்லிடலாம். ஒரு எக்ஸிபிட் வச்சுருக்கீங்களே, அது எல்லாமே கீழடியிலிருந்து எடுக்கப்பட்டது தானா அப்படின்ட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. 10% தான் உங்களுக்கு பதில் வந்துடும். அதோட அந்த பிரச்சனையை விட்டுடலாம். சாத்தாங்குளத்துக்கு ஒரு நியாயம், திருபுவனத்துக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு புதுசு இல்லை. ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நியாயம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நியாயம்னு அதிமுக சொல்கிறாங்க. மாரிஸ் ஐயா ஒரு விஷயத்தை மக்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அவருடைய பேச்சு வரும்பொழுது சாத்தாங்குளத்தில் இதே மாதிரி தான் நடந்ததா, எஃப்ஐஆர் வந்து போடப்படுவதற்கு லேட் ஆச்சா, சிபிஐக்கு கொடுப்பதற்கு லேட் ஆச்சாங்கிறது. ஐயா இப்போ இந்த முதலமைச்சர் சிபிஐட்டு கொடுத்துட்டார். உடனே வெரி குட், சிபிஐட்டு கொடுத்துட்டார். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் கொடுக்கல? அவன் ஆள். இதில் ஏன் கொடுத்துருக்காரு? எவனோ ஒரு ஆள். ஓகே, ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட என்ன பெருசாக பேசுகிற போகிறீங்க? அவர்கிட்ட என்ன விசாரிச்சு உண்மையை கக்கிட போறீங்க? அவர் வாயை மூடிட்டு போக போறாரு. இதுக்கப்புறம் என்ன கலெக்ஷன் வர போகுது? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க மடியில கணம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை, சிபிஐட்ட கொடுத்து. ஆமா ஆமா, இது நியாயம் தானே. அவங்க ஆளா இருந்தா மடியில கணம், இது இவங்க ஒன்றும் வேலையே இல்லையே, எவனோ ஒருத்தன் அடியில தானே, அதனால போயிட்டு கொடுத்துட்டு போகும். எனக்கு நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு, அதாவது பொள்ளாச்சிக்கு ஒரு நியாயம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு நியாயம், இது இவங்களுடைய அடிப்படை. பொள்ளாச்சியில் எனக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணுடைய அண்ணன் என்னைக்கு புகார் கொடுத்தானோ அன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளோ என்னவோ ஜிஓ பாஸ் பண்ணி சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சார், சிபிஐக்கு மாற்றுறதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடாது சார், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா 2G வழக்கை எடுத்துக்கிட்டு பண்ணதும் சிபிஐ தான். ஸோ சிபிஐங்கிறதுனால வராது. ஒரு காவலாளி கொடுக்குற என்கொயரி ரிப்போர்ட் தான் அடிப்படை. அவன் கொடுத்துருக்கிற, அவன் மறைத்த, அவன் தடுத்த தடயங்கள் தான் அடிப்படையில் வரும். ஆனால் சிபிஐட்டு கொடுக்கறதுனால ஒரு லாபம் என்னென்னா, வழக்கு நேர்மையாக நடக்கும். நீங்கள் வழக்கு நடத்தும் போது அவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனோட பண்ணணுமோ அது வச்சு தான் பண்ணுவாங்க. பொள்ளாச்சியில் வெற்றி பெற்றதுக்கு காரணமும் சிபிஐட்ட கொடுத்தீங்க. சிபிஐ வழக்கை நேர்மையாக நடத்தும். சிபிசிஐடி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி போய் நம்ம பானிபுரி வக்கீல்கிட்ட தான் கொடுப்பாரு. 10 வயசு பொண்ணை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் நிர்வாணமாக நிற்க வச்சுட்டு அந்த வழக்கு சிபிஐட்ட கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வந்த பொழுது, நீதிமன்றமே கேட்ட பொழுது, அது சிபிஐக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக கபில் சிபிலை வச்சு வாதாடினாங்க. 10 வயசு குழந்தை சார். கபில் சிபிலுக்கு 50 லட்ச ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கொடுத்துருப்பீங்க. இவங்க சிபிஐட்ட கொடுத்துட்டாங்கிறதுக்காக பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க ஆள் சம்மந்தப்பட்டது இல்லை, எவனோ பண்ணியிருக்கான், விடு, தூக்கி போடு, அவனை சிபிஐயில் போட்டு விட்டுரு. நம்மளாக இருந்தால் காப்பாற்று. இல்லை, எதிர்கட்சியோட அழுத்தத்துக்கு ஒரு இதுன்னு நீங்கள் பார்க்கல. வருங்க, நீங்கள் ரிசல்ட் எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க. அதாவது வந்து
இந்த பிரச்சனையை நான் இப்படி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லா பிரச்சனைக்கும் நீ நீதிபடி நடந்திருக்கியா? அதாவது அவியல் பண்ணும்போதெல்லாம் சிபிஐக்கு மாற்றுன்னு தானே இவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆட்சி செய்யும்போது இது குவியல் ஆட்சி இல்லையா? குவியல் வரும்போது என்ன பண்ணுவாங்க? சிபிஐக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 10 வயசு பொண்ணு என்ன சார் தப்பு பண்ணிச்சு? அதுக்கு போய் கபில் சிபிலை வச்சுக்கிட்டு வாதாடி சிபிஐக்கு கொடுக்க மாட்டேன்னு உங்கள் வரி பணம் ஏன் வரி பணம் 50 லட்ச ரூபாய் தூக்கி கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து என்னங்க நீங்கள் பண்ண போறீங்கிற கேள்வி இருக்குல்ல. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது, ஏற்கனவே அணி வந்து செட் ஆகிடுச்சு, இன்னொரு ஆள் எடுக்க வேண்டிய முடிவுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிது. இப்போ இது பூதாகரம் ஆகுன்னு உடனே தப்புன்னு தூக்கி சிபிஐட்ட கொடுத்தாச்சு. தெரிந்தோ தெரியாமலோ அந்த அஜித்குமாருக்கு முதலமைச்சர் செய்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த வழக்கு இப்போது நியாயமாக வாதாடப்படும். அதாவது தெளிவாக எடுத்துகிட்டு போகும். நான் வந்து இது வரைக்கும் போராடிய வழக்கறிஞர்களை குற்றம் சொல்லிட்டு சொல்லலை. அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அதனுடைய ஃப்ரேமிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஐயா, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் 58 வயசு லாக்கப்பில் செத்து போயிருக்காரு. லாக்கப்பில் அடி வாங்கினதுனால அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காரு. மாற்றுத்திறனாளி ஒருத்தர் பிரபாகரன், அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இவங்க செட்டில் பண்ணதுனால முடிந்த வழக்குகள் 750 இருக்கலாம். செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்காததுனால தான் நீங்கள் 25 லாக்அப் டெத்துங்கிறீங்க. இந்த 5 லட்ச ரூபாய் அவங்க 50 லட்ச ரூபாய் அந்த அம்மா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வழக்கு லாக்அப் டெத்தே கிடையாது. ஸோ அப்படித்தான் நீங்கள் 25 கணக்கிட்டு வச்சுருக்கீங்க. அப்போ 750க்கு மேலே லாக்அப் டெத் வந்து வெவ்வேறு விதமாக நடந்திருக்குங்கிறது தான் அடிப்படை விஷயம். இதே அதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை இங்கே நடந்தால் ஒரு மாதிரி, அங்கே நடந்தால் ஒரு மாதிரி, இதே ஐஐடி நடந்திருந்தால் இது வேறு மாதிரி போயிருக்கும். இப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த என்டையர் விஷயத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய கருத்து என்ன, அவங்க என்ன பேச போகிறாங்க? ஏன்னா இப்போ தேர்தல் நடக்குதுன்னா அவங்க கொஞ்சம் மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சமாவது எழுச்சி கொண்டு பேசுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மக்கள் போராட்டமாக தான் மாறணும். ஆட்சியில் யார் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. நாளைக்கு அதிமுக ஆட்சியில் வரட்டும், இன்றைக்கி திமுக இருக்கட்டும், 5 வருடம் ஒரு நாளைக்கு மேலே அவங்க ஆட்சியில் இருந்ததே இல்லை, அதனால் திமுக போய்டும், அதிமுக வந்துடும், வச்சுப்போம். அது முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு இந்திய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலும் டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கி இல்லை, 120 வருடங்களாக இவங்க நடத்துகிற இந்த அரசியல்னால இல்லை, அதுக்கு முன்னாடியே அகண்ட பாரதத்துலேருந்தே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சீர்குலையாமல் பார்த்து கொள்வதற்கு என்ன பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த விஷயம் வரும்போது சிபிஐ ஒரு டைம் கேட்கலாம். எனக்கு என்னென்னா, நீதிமன்றத்திடம் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, ஐயா கேஸை கரெக்டாக எடுத்துட்டீங்க, வழியை புரிஞ்சுக்கிட்டீங்க, எவனை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் விசாரணையை நடத்திட்டீங்க, மிக்க நன்றி. இப்போ இந்த வழக்கு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா இதே வழக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 2026க்கு போக போக இதில் மிரட்டல்கள் அதிகமாகும். நீங்கள் சீக்கிரமாக அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவாங்கங்கிறத மட்டும் நாம் வந்து நீதிமன்றத்துக்கிடம் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். போலீஸ் வேலைங்கிறது உண்மையிலே அழுத்தம் கொண்ட ஒரு வேலை தான். அந்த அழுத்தங்கிறது எவனோ கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கே வரக்கூடிய மாறி மாறி பிரச்சனை. ஒரு கொலை விழுந்ததுன்னா அந்த கொலையை கேஸை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக எஃப்ஐஆரை போட்டு கொடுக்குற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு சாப்பாடும் இறங்காது. ஏன்னா சுற்றி அவன் ரொம்ப அழுத்தமான ஒரு வேலை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மேலே இந்த ப்ரெஷர் வர்றதுங்கிறது திமுக ஆட்சியில் இருந்தால் தான் வரும். இந்த அழுத்தக்காரர் யாருக்காக ஒருவரை அடித்து கொள்றதை எப்படி நம்ம நியாயப்படுத்த? நீங்கள் அவங்க என்ன மாதிரியான ப்ரெஷர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். எனக்கு சாதாரணமாக ஒரு பிரியாணி கடையில் போய் காசு கொடுக்க வக்கு இல்லாமல் அந்த பிரியாணி கடையை தம்சம் பண்ணக்கூடிய ஆட்களை தான் திமுகவில் வச்சுருக்காங்க. அப்போ அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து பேசிட்டாங்க, தலைமை அலுவலகத்துக்கு பேசிட்டாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, திமுகவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக என்றைக்குமே போலீஸை மதித்ததில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக போலீஸை மதிக்கும், திமுக போலீஸை மதிக்கவே மதிக்காது. அதிமுகன்னு இல்லை, எந்த கட்சியும் போலீஸை மதிக்கும். ஏன்னா போலீஸ் கொடுக்கின்ற தகவல்கள் ஆக்கப்பூர்வமானது, ஆதாரப்பூர்வமானது, மறைத்தாலும் எடுத்துரைத்தாலும். ஆனால் இவங்க மட்டும் அது ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ பிரச்சனை அந்த திமுக கிட்ட போகுது. அதனால தான் ஒரு கார் வருது, எல்லா விதமான தவறும் நடக்குது. ஸோ அவனை உயிரோட விட்டால் பிரச்சனை, அதனால தான் கொண்டு இருக்காங்க. பாதி வரைக்கும் வந்துட்டாங்க, அந்த ஆள் வெளிப்பொறுக்க முடியாமல் நான் இருந்த வச்ச இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டான். இங்கே உங்களுக்கு வந்து கேஸ் ஜெயிச்சுட்டு தான் ஒரு சௌரியம், அந்த ஆளுக்கு கரெக்டாக கொடுத்துட்டதாக, இந்த ஆண்டிக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டதாக ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ அங்கே போன உடனே அவன் மாற்றிட்டான். அப்போ இவனை உயிரோடு விட்டால் பிரச்சனைங்கிறதுக்காக தான் அந்த சாவே நடந்திருக்கு. ஸோ எல்லாமே அழுத்தத்தின் காரணமாக தான் நடந்திருக்கே ஒழிய போலீஸோடைய வேலை ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு சாவடிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் என்னால் சொல்ல முடியும். திமுக கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த 8-9 மாதமாவது காவல் நிலையத்தை சுதந்திரமாக இயக்க விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதன வாய்ப்பு இருக்காது, ஆனால் இப்போ இயங்க விடுங்க. ஏன்னா அவர்கள் மன அழுத்தத்தோடு தான் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி, தொடர்ந்து பேசி செய்யலாம். சுருக்கமாக திமுக எம்எல்ஏ இனிகோ இதயராஜ் சொல்கிறாரு,
நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்க பேரை போலீஸ்காரங்க கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சுருக்கமாக. இல்லை போலீஸ்காரங்க ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகள் வந்து கெடுத்து குட்டிச்சவறு பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தலையிட்டுருச்சு, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நடந்துருச்சு. இவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பார். இப்போ அந்த குடும்பத்துக்கு தேவை உடனடியாக பாதுகாப்பு தான். நம்பர் 1 பாதுகாப்பு மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு தேவை. ஏன்னா அனுதாபம் சொல்ல போகிறதும் திமுகன்னா அவங்க சொல்கிற அனுதாபம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னடா அது வந்து ஒரு பக்கம். ஆனால் இந்த நீதிமன்றம் உறுதியாக யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாருங்கிறத கேட்கணும், வெளியிடணும். அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த அழுத்தம் கொடுத்தவர் சும்மா இருக்க போகிறதில்ல. அஜித்குமார் இல்லைன்னா இன்னொரு குமாருக்கு அவர் இதே தப்பாக பண்ண போகிறாரு. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரியான பெண்கள் ஒரு இதுக்கு சந்தேகப்பட்டு சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் திருப்பி பண்ணோம். ஸோ இந்த நீதிமன்றத்தை அண்ணா யூனிவர்சிட்டி நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்டது யார் அந்த சார், அதுக்கு பதில் இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுக்கு இனி கிடைக்க வேண்டியதெல்லாம் நல்லதாக நடந்துடும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கிடைக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு என்னன்னு சொன்னால் அந்த அழுத்தம் கொடுத்தவர் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை சொல்லாமல் நீங்கள் திருப்பி இந்த வழக்கை முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு தேங்காய் மூடி வழக்காகத்தான் மாறும். சரி.